أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر أخا عاد إذ أنذر قومه بالأحقاف وقد خلت النذر من بين يديه ومن خلفه ألا تعبدوا إلا الله إني أخاف عليكم عذاب يوم عظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் அஹ்காஃபை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் 2 ருக்கூகளை பார்த்து முடித்திருக்கிறோம். அதாவது 20 வசனங்களை பார்த்து முடித்திருக்கிறோம். இப்போது 21ஆம் வசனம் முதல் அல்லாஹ் தஆலா ஆது சமூகத்தார்களை பற்றி குறிப்பிடுகின்றான். இந்த ஆது சமூகத்தார்களுடைய மைய கருத்து தான் இந்த சூராவினுடைய பெயர் அஹ்காஃப், மணல் மேட்டு பகுதி. இதை பற்றி ஏற்கனவே முன்னுரையில் சில விஷயங்களை நாம் குறிப்பிட்டிருந்தோம். அஹ்காஃப் என்பது எங்கு இருக்கிறது? மணல் மேட்டு பகுதி. ஆது சமூகத்தார்கள் வாழ்ந்த மிக பிரம்மாண்டமான மக்கள். இவர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். முதலில் அரபு பேசிய அரபு நபியும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் என்ற இந்த குறிப்புகள் எல்லாம் இந்த சூராவினுடைய முன்னுரையிலேயே நாம் கொடுத்திருக்கிறோம். இப்போது முதல் 5 வசனங்களில் அல்லாஹு தஆலா இந்த ஆது சமூகத்தார்களுடைய விஷயத்தை பற்றி குறிப்பிடுகின்றான். அதனுடைய தர்ஜுமாவை பாருங்கள். வத்குர் அஹா ஆத், நபியே ஆதின் சகோதரரான ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். இந்த இடத்தில் அஹா ஆத், ஆது சமூகத்தின் சகோதரர் என்று அல்லாஹு தஆலா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடுகின்றார். பொதுவாகவே எந்த சமூகத்திலிருந்து ஒரு இறை தூதர் வருகிறாரோ அது அவர் அந்த இரத்த பந்தத்தை சேர்ந்தவராகவே இருப்பார் என்பதினால் ஆது சமூகத்தின் சகோதரர் என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் பேசுகின்றான். வத்குர் அஹா ஆத், நபியே ஆது சமூகத்தாரின் சகோதரரை நீங்கள் நினைவு கூறுங்கள், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். இத் அந்தர கௌமஹு பில் அஹ்காஃபி, அவர் இந்த மக்களை பில் அஹ்காஃப், அவர்கள் வாழ்ந்த அந்த மணல் மேட்டு பகுதியில் நின்று எச்சரிக்கை செய்தார். வகது ஹலத்தின் நுதுர் மின் பைனி யதைஹி வ மின் ஹல்ஃபிஹி, இவருக்கு முன்னாலும், அதாவது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாலும் பல எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு பின்னாலும் இன்னும் வரவும் இருக்கிறார்கள். மின் பைனி யதைஹி வ மின் ஹல்ஃபிஹி, முன்னாலும் வந்திருக்கிறார்கள், பின்னாலும் வர இருக்கிறார்கள். இப்போ ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன? 2 வார்த்தை. ஒன்று அல்லாஹ்வை பற்றியது, 2வது மறுமையை பற்றியது. அல்லா தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள். இப்படி வணங்கல் ஆகாது. அல்லாஹ் தான் உங்களை படைத்தான், அவனை மாத்திரமே நீங்கள் வணக்கத்திற்குரியவனாக எடுக்க வேண்டும். அவனை தவிர அவனுக்குண்டான மதிப்பையோ மரியாதையோ கண்ணியத்தையோ அதை நீங்கள் வேறு யாருக்கும் கொண்டு சென்று சேர்க்காதீர்கள். 2வது, இன்னி அகாஃபு அலைக்கும் அஸாப யௌமின் அதீம், வேதனை தரக்கூடிய ஒரு மகத்தான தினம் உங்கள் மீது ஏற்படுவதை நான் அஞ்சுகிறேன். இது மறுமை தினம். வேதனை அளிக்கக்கூடிய மகத்தான ஒரு தினம் உங்கள் மீது வந்துவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் சொன்னார்கள். இப்போ அவங்க சொல்றாங்க, ஆலு அஜித்தனா லிதஃபிகனா அன் ஆலிஹத்தினா, அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய கடவுள்களிடமிருந்து எங்களை நீர் பிரிக்க பார்க்கிறீரா? ஏற்கனவே அவங்க நிறைய சிலை தெய்வங்களை வச்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வணங்காதீங்க, அல்லாஹ் ஒருவனை வணங்குங்கள் என்று சொன்னதற்காக அவர்கள் கேட்கிறார்கள், அஜித்தனா லிதஃபிகனா அன் ஆலிஹத்தினா, எங்களுடைய கடவுள்களிடமிருந்து எங்களை நீர் பிரிக்க பார்க்கிறீரா? ஃபத்தினா பிமா தஇதுனா இன் குன்த மினஸ் சாதிகீன். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 விஷயத்தை சொன்னாங்க. இவங்களும் அதே 2 விஷயத்துக்கு பதில் சொல்றாங்க. அல்லா தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள் என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதற்கான பதில் அஜித்தனா லிதஃபிகனா அன் ஆலிஹத்தினா, எங்களுடைய கடவுள்களிடமிருந்து எங்களை நீர் பிரிக்க பார்க்கிறீரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது, வேதனை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு மறுமை தினம் உங்களின் மீது ஏற்பட்டுவிடும் என்பதை நான் பயப்படுகின்றேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஃபத்தினா பிமா தஇதுனா இன் குன்த மினஸ் சாதிகீன்,
நீர் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் உண்மையாளராக இருப்பின் அந்த தினத்தை இப்போவே கொண்டுட்டு வந்து காட்டுங்க பார்ப்போம். அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க, இல்லை நீங்கள் முயற்சி செய்யுங்க, நீங்கள் சொல்லக்கூடிய மறுமை தினத்தை இப்போவே கொண்டுட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, கால இன்னமல் இல்மு இந்தல்லாஹ், அந்த தினம் எப்போ, எப்படி, எந்த மாதிரி கொண்டுட்டு வருவான் என்ற விஷயம் இல்மு அது அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. وَأُبَلِّغُكُمْ مَا أُرْسِلْتُ بِهِ وَلَكِنِّي أَرَاكُمْ قَوْمًا تَجْهَلُونَ وَأُبَلِّغُكُمْ مَا أُرْسِلْتُ بِهِ, நான் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நோக்கமெல்லாம் உங்களிடத்தில் தப்லீக் செய்ய வேண்டும். அல்லாஹ் எனக்கு எதை ஓரிரை கொள்கையை கொடுத்தானோ அதை எத்தி வைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். இவ்வளோதான் என் வேலை. மறுமை நாள் எப்போ வரும், நீங்கள் எந்த ஆதாபில் செத்து போவீங்க, உங்களை எந்த ஆதாபு வந்து பிடிக்கும், இது சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னுடைய வேலை. எச்சரிக்கை செய்வது என்னுடைய வேலை. அல்லாஹின் பக்கம் திரும்பி விடுங்கள் என்று காட்டுவது என்னுடைய வேலை. உபல்லிகுக்கும் மா உர்சில்து பிஹி, உங்களின் பக்கம் நான் அனுப்பப்பட்டிருப்பதெல்லாம் அல்லாஹினுடைய தூதுவ பணியை எத்தி வைப்பதற்காகத்தான். வலாக்கின்னி அராக்கும் கௌமன் தஜ்ஹலூன், என்றாலும் உங்களை நான் ஜாஹிலிகளாக நான் பார்க்கிறேன், முட்டாள்களாக நான் பார்க்கிறேன். என்ன நான் சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே, புரியாத ஒரு மூடர் கூட்டமாய் உங்களை நான் பார்க்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு இப்போ அல்லாஹு தஆலா பேசுகிறான். ஃபலம்மா ரஅவ்ஹு ஆரிலம் முஸ்தக்பில அவ்தியதிஹிம், அவர்களுக்கு முன்னால் கடுமையான ஒரு இருள் சூழ்ந்த மேகம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மணல் மேட்டு பகுதியை அப்படியே அது வந்து சூழ்ந்த போது, காலு ஹாதா ஆரிதும் மும்திருனா, இந்த ஆது சமூகம் அப்பவும் புத்தி இல்லாமல் பேசிக்கொண்டார்கள், நல்ல மழை பெய்ய போகுது, செம்மையா நம்ம ஊருக்கு நல்லா தண்ணி வரப்போகுது என்று, இது மழை மேகமாக இருக்கும் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். காலு ஹாதா ஆரிதும் மும்திருனா, நம் மீது நல்ல மழை கொட்ட போகின்றது, அப்படிப்பட்ட ஒரு மேகம் சூழ்ந்திருக்கிறது என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ் பேசுறான், பல் ஹுவ மஸ்தஅஜல்தும் பிஹி, இந்த கிறுக்கர்களுக்கு தெரியாது இவர்கள் எதை அவசரப்பட்டு கொண்டிருந்தார்களோ அதை தான் இப்போ நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். மறுமை நாள் வேணும் வேணும்னாங்கல்ல, இந்தாங்க உங்களுக்கு மட்டும் ஒரு மறுமை நாளை நான் கொண்டுட்டு வர வச்சுக்கோங்க. பல் ஹுவ மஸ்தஅஜல்தும் பிஹி, அவர்களுக்கு எதை கொண்டு அவசரப்பட்டு கொண்டு இருந்தார்களோ அதை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். ரீஹுன் ஃபீஹா அதாபுன் அலீம், இது ஒன்றும் அவர்களுக்கு பெய்ய போகும் பொழிய போகும் மழை அல்ல, கடுமையான ஒரு காற்று. ஃபீஹா அதாபுன் அலீம், நோவினை தரக்கூடிய ஒரு காற்றை அவர்களின் மீது நாம் இறக்க இருக்கின்றோம். ஜும்மால சொன்னோம், மலட்டு காற்று, ரீஹில் அகீம், மலட்டு காற்று. இதே போன்று சூரத்துல் ஹாக்காவில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், 7 இரவுகள் 8 பகல்கள் இவர்களின் மீது காற்றை தொடர்ச்சியாக நாம் அதிவேகத்தில் வீச செய்தோம். அந்த காற்றைத்தான் இங்கேயும் அல்லாஹ் சொல்றான், ரீஹுன் ஃபீஹா அதாபுன் அலீம், நோவினை தரக்கூடிய ஒரு காற்றை தான் இது வந்திருக்கிறது என்பது கூட தெரியாமல் இருந்தார்கள். ஆனால் நாம் அதைத்தான் அனுப்பி வைத்தோம். துதம்மிரு குல்ல ஷைஇன் பி அம்ரி ரப்பிஹா, அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படி. இந்த இடத்துல நல்லா யோசிங்க, பி அம்ரி ரப்பிஹா என்பது அந்த காற்றினுடைய ரப்பின் கட்டளைப்படி. அல்லாஹ் எவ்வளவு அழகா நமக்கு புரிய வைக்கிறான் பாருங்க. ரப்பிஹா என்பது காற்றினுடைய ரப்பு. காற்றுக்கு கூட ரப்பு இருக்கிறது. உங்களை எந்த காற்று வேதனை செய்ய வந்திருக்கிறதோ அந்த காற்றுக்கும் நான் தான் ரப்பு என்பதை அல்லாஹ் ப்ரூஃப் பண்றான் இந்த இடத்துல வார்த்தையாக. அந்த காற்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது, நமக்கு ஒரு ரப்பு இருக்கிறான் என்று. ஆனா நீங்க மனிதர்கள் என்று சொல்கிறீர்கள், ஊன்றீங்க, ஆச்சா போச்சான்றீங்க, ஆறறிவுன்றீங்க, பகுத்தறிவுன்றீங்க, எல்லாம் பேசியும் காற்று புரிந்திருக்கிறது, ரப்பு என்பவன் ஒருவன் இருக்கிறான்றது உங்களுக்கு புரியலையடா அப்படி நல்லா ஆது கூட்டத்தை பார்த்து பேசுறான். துதம்மிரு குல்ல ஷைஇன் பி அம்ரி ரப்பிஹா, அந்த காற்றினுடைய ரப்பு யாரோ அந்த ரப்பினுடைய கட்டளைப்படி அது யாரையெல்லாம் போய் தொட்டதோ அவர்களுடைய அடிநாதத்தையே அது மாற்றிவிட்டது. ஒட்டுமொத்தமாக சின்னா பின்னமாக செய்துவிட்டது. யாரின் மீதெல்லாம் அந்த காற்று பட்டதோ ஃபஅஸ்பஹு லா யுரா இல்லா மசாகினுஹும், அந்த காற்று ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அடித்து ஓய்ந்த நேரத்தில் அவர்களுடைய வீடுகளை தவிர அதிகாலையை அந்த ஊரில் மற்ற மக்கள் எதையுமே பெற்றுக்கொள்ளவில்லை. பார்க்குற மாதிரி ஒன்றுமே இல்லைங்க, அவர்களுடைய கட்டடங்கள் மட்டும் நின்று கொண்டிருந்தது. இவ்வளவு பலசாலிகளாக வாழ்ந்த அந்த மக்கள் என்ன ஆனார்கள் என்றே தடம் தெரியாத அளவிற்கு துதம்மிரு, சின்னா பின்னமாக நாம் மாற்றி அமைத்து விட்டோம் என்று அல்லாஹ் பேசிட்டு
கதாலிக நஜ்ஸில் கௌமல் முஜ்ரிமீன், அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய பாவிகளுக்கு, குற்றவாளிகள் என்ற இந்த சமூகத்திற்கு இப்படித்தான் நாம் கூலிகளை கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா 25 வசனங்களில் சொல்லி முடிக்கின்றான். அதனுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கிறோம். இதை தாண்டியும் இன்னும் சொல்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இந்த 5 வசனங்களுடைய விளக்கத்தை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக நாம் செல்லலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.